My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination cases கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து ரீநீட் எக்ஸாமினேஷன் இந்த வருடம் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஆட்டம் கொஷனுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண்கள் அப்படிங்கிறது அதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது ஒரு கேள்விக்கு 2 பதில் அளித்திருந்தாலும் அந்த 2 பதில் அளித்திருந்த மாணவர்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம கடைசியாக வீடியோ கூட போடணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கொடுத்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இப்போ வந்து விட்ரா பண்ணப்பட்டிருக்கிறது. பிகாஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு எக்ஸ்பர்ட் பேனல் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாணவர்கள் யாரும் தவறான பதிலை அளிக்கலை. ஓல்டு என்சிஆர்டி புக் இத்தனை வருடங்களாக எதை வச்சு நீங்கள் டீச் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, நம்மலாம் எதை வச்சு டீச் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த புக்கில் இருந்த காரியத்தை தான் பசங்க படித்து எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் 2க்குமே மார்க் அப்படிங்கிறது கொடுத்தீங்க. ஈவன் தோ இப்போ வந்து எக்ஸ்பர்ட் பேனல் சொல்லி நீங்கள் மாற்றினாலும் கூட, considering the thing that people and students have studied NCERT and அதை வச்சு தான் அவங்க ஆன்சர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது 2 தரப்பு மாணவர்களுக்குமே மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்த முடிவுக்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வேணால். நம்ம எல்லாம் நிறைய பேர் கேஸ் எல்லாம் போய் எல்லோரும் கேஸாக போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் 5 மார்க் நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மார்க்கையும் குறைச்சது போல தான் இப்போது சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. இதில் நிறைய மாணவர்களுக்கு மார்க் அப்படிங்கிறது குறையுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த மதிப்பெண்கள் குறைகிறதுனால இப்போது கட் ஆஃப் மார்க்கில் ஏதாவது வேரியேஷன் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் மார்க் ஒருவேளை குறைஞ்சதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த டிக்ரீஸ் அப்படிங்கிறது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் இந்த வருஷம் நான் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், அல்லது கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அல்லது கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியலாக நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் இது ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு விதமான மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கடந்த ஆண்டுகளில் எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் போன வருடம் 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க்ஸ்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம கடைசியாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். இதை பேஸ் பண்ணால் சென்டர் வைஸ் பிடிஎஃப் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. அதை வச்சு நம்ம என்டையராக தமிழ்நாட்டில் எழுதின மாணவர்களுடைய ரேங்கை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த ரேங்க் லிஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட்டை அசைன் பண்ணி அந்த ரேங்கை வச்சு எந்த ரேங்க் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா, எந்த மதிப்பெண்கள் வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதில் நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் நிறைய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதா. இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது எப்போ சார் தெரிய வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ தான் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தோடனே உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது தெரியும். போன வருஷம் பிசி கேட்டகரியில் பிசியில் 1918 ரேங்க்கில் வந்த மாணவருக்கு 1918வது மாணவராக வந்தவருக்கு நீல்கிரிஸில் இடம் கிடச்சிருந்துச்சு. அவருடைய மார்க் 560. இந்த வருஷம் இந்த 1900 அப்படிங்கிற ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். இந்த டேட்டா எப்போ தெரியும் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரேங்க் லிஸ்ட் வரும். பிசிஎம்மாக இருந்தால் 190, நீங்கள் சேஃபர் சைடுக்கு ஒரு 180 ரேங்க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். 1051 1000வது ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். 675னா ஒரு 660 ஆர் 650 நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சேஃபாக நீங்கள் இருக்கலாம், பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ரேங்க் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஈவன் நம்ம பப்ளிஷ் பண்ண ரேங்க் லிஸ்ட்லேயுமே வந்து ஜென்ரலாக தமிழ்நாட்டில் எழுதின எல்லா மாணவர்களையும் போட்டிருக்கோம். இதில் அதர் ஸ்டேட்லேருந்து தமிழகத்தில் வந்து எக்ஸாம் எழுதின மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, படிப்புக்காக இங்கே வந்திருப்பாங்க, அது வேறு ஏதாவது ரீசனுக்காக இங்கே வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணல. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக மாணவர்கள், தமிழ்நாடு டொமிசைல் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்ராடில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அந்த டேட்டாவை நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம போட்டது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் ரேங்க் அப்படிங்கிறது தான்.
அண்ட் எஸ்சியில் 122க்கு லாஸ்ட் இயர் கிடச்சது. எஸ்டியில் 43வது பர்சனாக இருக்கக்கூடிய மாணவருக்கு கள்ளக்குறிச்சியில் இடம் கிடச்சது. இதுதான் லாஸ்ட் இயர் இடம் கிடைத்த மாணவருடைய எண்ணிக்கை. கம்யூனிட்டி வைஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் சீட்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறது. ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 1325வது ரேங்க்குக்கு சீட் கிடச்சி. இங்கே இருக்கிறது ஜென்ரல் ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்கை வச்சுட்டு இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஏறுது இல்லைங்களா, அதாவது இந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம லாஸ்ட் அந்த சென்டர் வைஸ் ரிசல்ட் வந்தோம்னா ரிசல்ட் வச்சோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு இந்த ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணோம். ஸோ இதிலான வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த வருஷம் ஆஃப்டர் போனஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 4 மார்க் அல்லது 5 மார்க் எல்லா மாணவர்களுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா குறையும். யாரெல்லாம் தவறான என்டிஏ சொல்கிறபடி அது சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி தவறான பதிலை எழுதியிருந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் இருந்து 5 மார்க் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இந்த 5 மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அந்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் எத்தனை மாணவர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க அல்லது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரேங்க் பொசிஷனில் இருப்பீங்கல்ல, உங்களுடைய மார்க் ரேஞ்ச் ஒரு 600 இருக்கலாம், இல்லை 650 இருக்கலாம், 550 இருக்கலாம். அந்த 550க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் தப்பான பதிலை கொடுத்துருக்குறாங்க. அது தப்பான பதில்னு சொல்ல முடியாது. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஓல்டு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய இதுதான் அந்த பதிலை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எத்தனை பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கில் 540 530 அந்த ரேஞ்சில் எத்தனை பேர் வந்து தப்பான பதிலை, அதாவது என்டிஏ சொன்ன ஓல்டு ஆன்சரை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கவுண்ட்டும் நமக்கு தெரியாது. இந்த ரெண்டுமே அன்சர்டைனாக இருக்கிறதுனால கட் ஆஃப் மார்க் வேரியேஷன் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு தமிழகத்தில் பாதிக்கும் பாதியான மாணவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். ஏன்னா அந்த ஓவரால் கவுண்ட்டை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் நம்ம சொன்ன ரேஞ்சில் இருந்து இந்த 650 to 655 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தால் ஓப்பன் கேட்டகரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிசியாக இருந்துச்சுன்னா 622 நம்ம சொன்னோம், 619 to 622 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இந்த மார்க்கை விட இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துடணும். கம்யூனிட்டி ரேங்க்னு இந்த சைடில் எழுதுகிறேன், நீங்கள் வந்து 1900 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துடணும். அப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். அதே இது பிசிஎம்மாக இருந்துச்சுன்னா இந்த 603 to 608 அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். பட் இந்த மார்க்கை விட 190 இல்லைங்களா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 180 to 85ங்கிற ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா தென் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இந்த ரேங்க் லிஸ்ட் கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்த உடனே வந்துடும். அடுத்து எம்பிசியாக இருந்தால் 600 to 604, அகைன் 1051. ஸோ நீங்கள் ஒரு 1000 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா வெரி சேஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், பயப்படாமல் இருக்கலாம். அண்ட் அகைன் எஸ்சி கேட்டகரியில் 675 அப்படிங்கிற ரேங்க்கில் இருக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 650 இல்லைனா ஒரு 640 to 650ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது வேரி ஆகலாம், 540 to 56, 546. அண்ட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியில் மார்க் நான் சொல்ல விரும்பலை, பிகாஸ் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 43வது ரேங்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். போன வருஷம் எஸ்டி கேட்டகரியில் 43 மாணவர்களுக்கு 43வது ரேங்க் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர் வரைக்கும் இடம் கிடச்சிது. போன வருஷம் எஸ்டி கேட்டகரிக்கு எந்தெந்த சீட் இருந்துச்சோ அதே அளவுக்கு சீட்டு தான் இந்த வருஷமும் இருக்கும்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறோம். அதில் மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்காது. அப்போ அதே ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். மார்க்கில் வேரியேஷன் இருக்கும். அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 122, 118லேருந்து 122 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன், இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் போனதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன். 3561 அப்படிங்கிறது க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க் ஃபார் பிசி கேட்டகரி. அண்டு எம்பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 327, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1817, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1214, எஸ்சிஏ 270 அண்ட் எஸ்டியில் 88 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருந்துச்சு. இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா
எத்தனை மாணவர்கள் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கிடச்சாதான் நான் சேருவேன், ப்ரைவேட் காலேஜஸ்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் கட்டாயம் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் திங். ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 18,000 ஃபீஸு, 18,000 சில்லற தான் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்ந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு 50,000 தாராளமாக செலவு பண்ணி படித்து முடிச்சுட்டு வந்துடலாம், வருஷத்துக்கு சொல்கிறேன். ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸுங்கும் போது ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 4,00,000 ரூபா அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸாக இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, மெஸ் ஃபீஸ் இருக்குது, மற்ற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, அது போக எக்ஸாம் ஃபீஸு அண்ட் புக்ஸு, இந்த மாதிரி செலவுகள்லாம் சேர்க்கும்போது 8 லட்சம் 9 லட்சம் வரைக்கும் கூட, சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போனால் 10 லட்சம் 11 லட்சம் வரைக்கும் கூட ஃபீஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எல்லா மாணவர்களும் ஃபினான்ஷியலாக இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாணவர்கள் நான் படித்தா கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறேன், இல்லைனா ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாணவர்கள் இங்கே குறைஞ்சிருவாங்க. 3,561 அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் பிசியில் 3,561 சீட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, பிசியிலே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் உங்களுக்கு போன இதில் பார்த்தீங்கன்னா 1918 உங்களுக்கு வந்து பிசி கேட்டகரியில் கவர்மெண்ட் காலேஜஸில் முடிஞ்சிருச்சு. அப்போது செல்ஃப் ஃபினான்சிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட இது 2,000 வச்சுக்கிட்டிங்கன்னா 1,500 சீட் பிசி கேட்டகரியில் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தெரியும், ஆனால் அதோட கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, செல்ஃப் ஃபினான்சிங் கிடச்சா நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கிப் ஆகிருக்கிறாங்க, அவங்களாம் உள்ள கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் போன வருஷம் 3,561 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த வருஷம் இதே மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன வேரியேஷன் அப்படிங்கிறது வரும். அகைன் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 327 அப்படிங்கிற இதில் இருந்துச்சு. இந்த பார்டர் கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இதை விட கொஞ்சம் பின்னாடி இருக்கிறேன் சார், நான் 3,500 இல்லை, நான் 3,600 இருக்கிறேன் அல்லது 3,700 இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 327க்கு பதிலாக 350 வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 1817க்கு பதிலாக 1900 நான் இருக்கிறேன்னா கூட ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். 1300 அப்புறம் 270 இருக்கிறீங்களா, நீங்கள் 350 வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். 88 அப்படிங்கிறது 120 130 வரைக்கும் கூட நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க். இப்போ சொன்னதெல்லாம் நான் சொன்ன இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையாவது உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்ற இதை சொல்கிறேன். ஒருவேளை இந்த இதுவும் எனக்கு கிடைக்காம போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு போகும்போது உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஓப்பன் கேட்டகரி இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே ஜென்ரல் தான். மேனேஜ்மெண்ட்டில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வராது. ஆனால் தேர் ஆர் சர்டன் ரிசர்வேஷன். ஒன்று வந்து மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, இந்த 3 மைனாரிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா தேர் ஆர் சர்டன் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் கம் இண்டர் மைனாரிட்டி கேட்டகரி இன்ஸ்டியூஷன்ஸ். அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் அந்தந்த மைனாரிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். சில கல்லூரிகள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸாக இருக்கும். இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லையும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மைனாரிட்டிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். ஸோ இந்த வருஷம் செல்ஃப் ஃபினான்சிங்கில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரினா 600+ நீங்கள் இருந்தீங்கன்னா இடம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரிக்கு 577 to 580 அப்படிங்கிறது அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு இருந்தால் சீட் கிடைக்கும். அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 570 to 574 வரைக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 565 to 568 அப்படிங்கிற மதிப்பெண்கள் வரைக்கும் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அகைன் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 515 to 518, நம்ம கடைசியாக 518 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ 515 வரைக்கும் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் 270 அப்படின்னு இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு 290 வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது தான். ஆனால் இந்த டு பி ஆன் அ வெரி சேஃபர் சைட் நீங்கள் 270 அப்படிங்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 260 நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பலாம். ஓரளவுக்கு ஹையர் சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி நம்பலாம். மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக வேரி ஆகும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 420 to 430 நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் இந்த மார்க் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும், சரிங்களா, வேரி ஆகும். அண்ட் அகைன் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 88வது ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்.
நீங்கள் ஒரு 80 கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோர் ஓவர் ஒரு ப்ரைவேட் காலேஜோ அல்லது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ இந்த வருஷம் புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தமிழகத்தில் 5 கல்லூரிகள் இந்த வருஷம் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதில் எத்தனை கல்லூரிகளுக்கு அப்ரூவல் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் காலேஜஸ் தட் ஆர் கோயிங் டு கம் இன் திஸ் அகாடமிக் இயர் வில் மேக் சேஞ்சஸ் இன் த ப்ரைவேட் காலேஜ் கேட்டகரிஸ். அதில் ஒரு சில கல்லூரிகள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக வருது, ஒரு சில கல்லூரிகள் ப்ரைவேட் காலேஜஸாக வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் நாட் எட் கன்ஃபார்ம்டு, இன்னும் கன்ஃபார்ம்டெல்லாம் ஆகலை. ஸோ இந்த மார்க் ரேஞ்சை விட கம்மியாக இருக்கிறேன் சார், எனக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜே கிடைக்காது அப்படின்ட்டு இருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம நினைக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சில கல்லூரிகளில் ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மியாக கொடுக்குறாங்க. ஒரு 18 லட்ச ரூபா 19 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கல்லூரிகளில் கொடுக்குறாங்க. ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரிகளை சேரலாம். இல்லை சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற அளவுக்கோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டி அளவுக்கோ எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது யோசிக்கலாம், 3 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது யோசிக்கலாம். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஎஸை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிடிஎஸ் there are good chances that you might get into a top private colleges அல்லது ஈவன் சில மார்க் ரேஞ்சில் நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கூட செகண்ட் ரவுண்ட் ஆர் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் பிடிஎஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாலேயே கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நிறைய சீட்ஸ் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. போன வருஷங்களில் அதுக்கு முந்தின வருஷங்களில் அன்ஃபில்டு சீட்ஸ் வந்து பிடிஎஸில் நிறையவே இருக்கும். ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு பிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிடிஎஸ் அதை கூட நீங்கள் யோசிக்கலாம். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறது. இந்த அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறத பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் செலக்டிவாக திங்க் பண்ணணும். பிகாஸ் எல்லா கண்ட்ரீஸும் என்எம்சி ரெகுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இல்லைனா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒரே கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேறு யூனிவர்சிட்டிஸ் கூட என்எம்சி ரெகுலேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பிளைண்டாக இந்த கண்ட்ரி என்எம்சி ரெகுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது, இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸும் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதனால் அதை பற்றின ஒரு கிளியர் திங் அப்படிங்கிறது வந்து தேவை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கூட வீடியோ கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதுலேயும் ஃபில் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸில் வந்து என்னென்ன கண்ட்ரீஸில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். கடைசியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன், ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். இந்த ஆப்ஷன் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிப்பீட் பண்ணுறது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பிளான் ஃபார் another year in case you are confident. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் வந்து வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஒரு வருஷம் லேட் ஆகிறதுனால எதுவும் மாறி போகாது. ஒருவேளை நிறைய பெற்றோர்கள் யோசிக்கலாம், இன்னும் எத்தனை வருஷம் நான் ரிப்பீட் பண்ணுறது, ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் என்ன நடக்கும் அப்படின்னா மேபி இந்த ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறதுனால அடுத்த வருஷம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க விரும்பின கல்லூரிகளில் அவங்க விரும்பின கோட்டா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ரிப்பீட் பண்ணுற மாணவர்கள் தான் எல்லா வருஷமும் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம கண் கூட எல்லா வருஷமும் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ஸோ இஃப் யுவர் சைல்டு இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ரிப்பீட்டிங், allow them. அண்ட் இந்த ஒரு வருஷம் கொடுக்கறதுனால எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் அவங்களுடைய லைஃப்பில் ஏற்படாது. வயசாகத்தான் செய்யும், எல்லாத்துக்கும் வயசாகத்தான் செய்யும், அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் இல்லை. பட் த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் தேர் அச்சீவ்மெண்ட் வில் பி குட். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இது மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் இடத்துல நம்ம வைக்கிற கோரிக்கை. உங்களுடைய குழந்தைங்க ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா, அடுத்த வருஷம் நீ நல்ல மார்க் வாங்கிடுவேங்கிற உறுதி உனக்கு இருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. இஃப் தே ஆர் கான்ஃபிடென்ட் எனஃப் அவங்கள வந்து அலோவ் பண்ணுங்கள், இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாம். இன்கேஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் கூட நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஃபார் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் மிஸ்பா கரியர் அகாடமி. அதர்வைஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் அல்லது ஆன்லைனில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். செல்ஃபாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருக்கிறார். எல்லா விதமான மாணவர்களுக்கும் மிஸ்பா கரியர் அகாடமி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.